அடே டேய் போறா உள்ள போச்சலாமா ரைட் உட்காரு போடு காடை ஃப்ரை ஏய் இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா சொல்லுங்க விக்கி சமையல் மாஸ்டர். காடை வாங்கிக்கிறோம். காடை 65 காடை முழு காடை பார்த்தீங்கன்னா 8 காடை வாங்கிக்கிறோம். 8 காடை முழு ஃப்ரை. அதான் இன்னைக்கு பிளானே எங்களுக்கு. 12 காடை. சாரி 12 காடை. நீ புதுசா வந்துக்கிறாரு. இவர் பேர் வந்து ஜேபி. இவர் பேர் வந்து பாலா. அவரு என் தம்பி, இவர் என் மச்சான். இனி வந்து புதுசா வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காடை 65 செய்யறோம், கலக்குறோம், தூக்குறோம். வெல்கம் டு காய்ஸ். இப்போ வந்து நம்ம காடையை வந்து அலசிக்கலாம். தண்ணி ஊத்திடலாம். அலசிக்கலாம் பா காய்ஸ். இரு காய்ஸ், இதான் காடை. இதான் காடை ஓகேங்களா. ஆனால் காடை வந்து எப்பயுமே கிடைக்காது. கிராமத்து பக்கம் போனால் தான் உங்களுக்கு காடை கிடைக்கும். சிட்டி சைடில் பார்த்தா காடை கிடைக்காது. ஏன்னா கிராமத்து பக்கத்தில் வயலில் நம்ம வெங்கட் சமையல் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் நிறைய வாட்டி கலாய்ச்சிருப்பேன். இருந்தாலுமே அவரோட பிரெட் ஆம்லேட் அது வந்து நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருந்து கொடுத்தேன். எல்லாருமே பயங்கரமா விரும்பி சாப்பிட்டாங்க. வந்து நெகட்டிவா சொல்லியிருந்தேன். ரொம்ப தப்பா சொல்லியிருந்தேன். அவரு கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டாரு வேற கொஞ்சம். ஆனா நல்லா இருந்தது. அச்சரபாகத்துல இருந்து பேட்டை ஒருத்தர் வராரு, 100 ரூபா கொடுத்தாரு. அவர் எவ்வளவு சாப்பிட போட்டாருன்னு தெரியல. நான் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கல அவரு. அதனால ரொம்ப எனக்கு வயிறு பிரச்சனை கொஞ்சம் அதிகமா போதரா பேஸ் கட்டு வந்து கொடுத்தாரு. யாருன்னா பேட்டை ஒரு சிப்ஸ் கொடுத்தாரு. பேட்டை வந்து 3 வருஷமா போயின்னு இருக்காரு. ஆனா 3வது வருஷத்துல இப்பதான் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. கழுவி ஊத்துறேன். அதனால ஊத்துற அவன் பேருக்கு போன்ல எப்படி கேட்டுக்குது போல. மறுநாளே சிப்ஸை ஊத்துறாங்க. தான் குத்துக்கிறான். சிகிட்டு வாசல வந்து சொல்ல முடியும். ஒரு போனா ஒரு பிரசாத் என்னைக்கு வரணும். மறுநாள் மலைக்கு போயிட்டாரு. வந்து ஃபீவரா நான் வந்து ஒரு வாரமா வீட்டில் படுத்துருந்தேன். அதனால தான் என்னால் யாரும் கொடுக்க முடியல. அதனால தான் நான் இப்போ எடுத்து வந்தால் ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. அதுதான் நான் போன வீடியோ வரல காய்ஸ். அதுதான் நான் போன வீடியோ வரல. அதுக்கோசம் இப்போ எடுத்து வந்து நான் இப்போ கொடுத்தேன் காய்ஸ். கறியாச்சு ஃபுல்லா மசாலா போட்டு பெரட்ட போடுறேன். இஞ்சி பூண்டு வாங்க ஒரு பேஸ்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போதும். என்ன ஊத்துற சொல்லலையா நீ? நான் போடுற மசாலா பாத்தீங்களா, அந்த எண்ணெயில கறியோட ஒட்டும், வேற எதுக்கு இல்லை. அதுதான் எண்ணெய் ஊத்துறாங்க ஓகேங்களா. பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லா போடுறோம். மசாலா ஃபுல்லா போட போறேன் காய்ஸ். ஏன்னா இது வந்து ரெடிமேடு, நம்ம செஞ்சது கிடையாது. ரெடிமேடு மசாலா விட்டுக்கிறான். பாத்தீங்கன்னா என் மச்சான் வந்துக்கிறான் இன்னைக்கு தான் புதுசா. என் மச்சான் தான் இன்னைக்கு கண்டென்ட்டே. போடு கூப்பிடல, போனதான் கூப்பிடுவாங்க. ரோட்ல போகுது அக்கா, நாங்க செய்வோம் பக்கா. சூப்பர் மச்சான், சூப்பர். கலக்கலாம், அப்புறம் மசாலா போடலாம். என்னடா செய்றீங்க? காடை செய்றேன். எப்படா வந்து எப்பா இது தப்பா இருக்குதுங்க. சொல்லுங்க. முட்டை வந்து வச்சு ஊத்துறோம் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கிறதுக்கோசம். கைஸ் முட்டை ஊத்துறோம் ஓகேங்களா. முட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எத்தனை வாட்டி கைஸ் முட்டையை சொல்லிருக்கீங்க? ஒரே முட்டையை
இது காடியில 65 ஆதா? காடை 65 நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு கைஸ். ஒரு முட்டை போதுமாடா? ஒன்று ஊற்றுங்க. இன்னும் ஒன்று ஊற்றுங்க. கரெக்டாக ஒன்று ஊற்று. இது மாஸ்டர் வந்து வச்சு ஊத்துக்கு ஓகேங்களா? இந்த புரியல சொல்லு. மாஸ்டர்லாம் இதுல வச்சு ஊத்து. இவர் வந்து மாஸ்டரா, இவர் வச்சு ஊற்றுறா, அது நம்ம கலக்கணும். கலந்து ஓகேங்களா? எப்படி இதுதான் வச்சு ஊத்தணும் சூப்பரா. வேற மசாலா. மொளகா தூள் இருக்கு. லைட்டாக போடு. சில்லி வேற போட்டுருக்க போதும். ஆச்சி வேற போடுறோம். ஓடு. வாயில வச்சு பாடு. ஓடும். உப்பு மாஸ்டர் வேலை செஞ்சுட்டு நீ. உப்பு சொல்றா. உப்புன்றது வந்து மசாலாலே கொஞ்சம் இருக்கும். கேட்டா இவரு வந்து மாஸ்டராங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டியா வேண்டியா? Guys, ஏன்னா மாஸ்டர்ன்ற ஃபர்ஸ்ட் அதுதானே போடணும். போடு. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு கலக்கணும். இவனுக்கு லாஸ்டா கலக்குறானுங்க. அதான் எங்க டீமோட ஸ்பெஷலே. ஓகேங்களா? guys. அக்கா வராண்டா. அக்கா வந்திருக்காங்க. அது போலாமா? பசங்க பக்கம் பண்றாங்க. பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப மிஸ் பண்ணாலும் ஒரே இதுதானே. எப்படியோ ஒரு ஆஃபர் போதுமா? பாக்குறேன். மாஸ்டர் அவர்தான். எங்களுக்கு என்னைக்குமே ஒரே மாஸ்டர். வெங்கட்ஜி மாஸ்டர். ரெண்டாவது வரலன்னா விக்கி மாஸ்டர். சொல்லட்டுமா? கடலை எல்லாம் மசாலா எல்லாம் சரியா போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ காரை டேஸ்ட் வரணும்னா 1 ஹவருக்கு ஊறணும் கிடையாது. இது மசாலா உள்ள ஊறணும். ஆமா, புரியுதா? இப்போ வந்து நமக்கு ஊறினாதான் நல்லா இருக்கும். டேஸ்ட் கிடைக்கும். ஆமா, மூடிடலாம்பா. மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். தீயில ஆனங்கால ஆரம்பிக்கிறோம். எரிட்டோம். அக்னி அடுப்பு. ஆனங்கானா guys, இது பாத்தீங்கன்னா அது கண்டென்ட். காய்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு 3 தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் அந்த மாவடி சுற்றுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த ஆனங்காய் வந்து மாவடி சுற்றுவாங்க. அதெல்லாம் அப்போ சுற்றிருந்தோம். இப்போ வந்து அவன் வேலைக்கு போகிறது யாரும் சுத்தத்தில்ல. அதனால சின்ன குழந்தைகளாம் சுற்றுவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், சுற்றலான்னு. ஆனால் இப்போத்தி எங்களுக்கு அந்த ஆசையே இருக்குத்தான். எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. வேற எதுவும் இல்லை. அங்கே பண்ணுறது நாங்கள் இங்கே பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வயசு உங்களுக்கு இந்த கனவு பயனோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கனவு பயன் இல்லை, வரு வச்சு வைக்கிறது கனவு நிச்சயம். பண்ண முடியாது. வரு இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வருவோட பான்சரு எல்லாமே அவர் தான் எங்களுக்கு. ஆனா எந்த பயணம் வந்து இவங்க சப்போர்ட்டர்னால தான் அந்த சமையல் வீடியோ கூட கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. பயணம் வந்து என்ன நிற்காதுங்க. ஒரு நாள் வந்து நம்ம எல்லா ஊருமே சுற்றி பார்ப்போங்க. நான் வந்துட்டு எல்லா ஊரும் போகிறோம். அடுத்த தீபாவளி எங்கே போகிறோம்னா காஷ்மீருங்க. அப்படி போகும்போது தாஜ்மஹால், காஷ்மீர் சொல்லிட்டு நம்மளோட ட்ரீம் எல்லாமே ஒரு நாள் வந்து நிறைவேறுங்க. நம்ம தம்பி பாலா ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம ட்ரிப்பில் இனிமேல் எல்லா ட்ரிப்பும் வருவார், பயணம் பண்ணுவார். நம்ம பயணத்துக்கு இனிமேல் எல்லாருமே வருவாங்க. நம்ம பயணம் பண்ணுறோம். என்னப்பா இப்போதைக்கு கொஞ்சம் பயணம் இது பண்ண முடியாத சமையல் வீடியோ போடுறோம். போட்டுனாரு. பயணம் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் வந்து சுட்டுட்டு இருக்கு. ஆனா வரும் இதுல பாத்தீங்கன்னா காடை வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நல்லா ஃபுல்லா ஊறிச்சு. ஓகேங்களா? இதில் போட்ட டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றினா தான் இந்த கறியோட ஒட்டும் அந்த மசாலாலாம். எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒயிலூர் உப்பு, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக ஒரு பாதி லெமனு, 2 முட்டை, அப்புறம் வந்து சொன்ன மாதிரி ஒயிலூர் உப்பு. அதை போட்டால் தான் அடே டேய் போறா உள்ள பொச்சலாமா? ரைட் உட்காரு. போடு காடை ட்ரெயின் ஏய் கீழே போய் அடி.
ஏய் என்னங்கறப்பா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காடை எப்படி வந்துட்டு இருக்காங்க எப்படி வந்து பார்க்கலாம் அதை ஒன்று வலிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா காடை ஃப்ரை நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க நாங்கள் எந்த ஏரியா சொல்கிறோம் வந்து சாப்பிட்டு பாருங்க கூட வச்சான் இந்த குளிரான கிளைமேட்டு அதெல்லாம் சொல்கிறா சரி நீ சொல்லுப்பா ரைட் குளிருக்கு எதமா எங்களுக்கு குளிருக்கு எதமா ஒரு காடை ஃப்ரை காடை 65 நன்கூரமா ஒரு மொறுமொறுன்னு எடுத்து அதை எடுத்து ஒரு கடிச்சு ருசிக்கும் போது ஒரு அருமை வரும் பார்த்தீங்களா அதாங்க இன்பம் அந்த இன்பத்தை ரசிக்கணும்னா நீங்க வாங்க புரியுங்களா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை நல்லா வறுத்து ஒயிலூரோட வாழையில வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்குங்க ஒயிலூர் வாழைலாம் எங்கேயும் இல்லை எங்க ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஒயிலூர் வாழை மரம் இருக்குது வந்துங்க சாப்பிட்டு வெட்டிட்டு போங்க நானும் ஆசாசியா வந்தேன் வெறும் பொருட்களான்னு சொல்லிட்டானுங்க. எதுக்கு வந்த உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் காடை சாப்பிட்றதுக்கு அது கூப்பிடல வரும் பொருள் தான் உன்னை கூப்பிட்டேன் பாருங்க எப்படி பண்றாங்க அப்புறம் பொன்னிறமா வந்துடுச்சு தலை வாழையில போ லாலிபாப்பு மச்சானுக்கு விட்ட போறேன். இப்போ வந்து முட்டை ஒரு 15 முட்டை வாங்கி வந்துருக்கான். அதனால சும்மா கொஞ்சம் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். மழைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, குளிருக்கு கொஞ்சம். ஆனா கத்தி இல்ல கத்தி இல்லை, தன் கை தனக்கு உதவி அந்த மாதிரி கையாலே கிளி போட்டுருக்கோம். கத்தி எடுத்து வரல யாரும். சரி திரும்பி போட்டுட்டு யாரும் இல்லை, அதனால கிளி வெங்காயம் தடியா சூப்பர் மச்சான் மரம் இதுதான் மச்சான் சூப்பரா போடுற மச்சான் சின்ன அழகா சும்மா ஒன்று பாஜிமா போட்டுனா நல்லா இருக்கும் முட்டை. சும்மா சாப்பிட்டு வேற ஒன்றும் இல்லை. என்ன பிக்கா மாமா வந்துட்டார் பசங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க. நான் இல்லைன்னா இவர் எல்லாம் அவர் குழந்தைங்க நடக்குது. என்னதான் ஒன்றும் வேலை ஆகல, வேலை எதுவும் ஆகிற மாதிரி தெரியல. துண்டு எடுத்துதான் போல முடியுது. இவ்வளோதான் இது கடை. இன்னொன்று கொடுத்தானுங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று எடுத்தா கற்றுவானுங்க போல. திருப்பி சொல்கிறேன் எல்லாம் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸோட சண்டே ஆனால் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சும்மா வீட்டிலே உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடாதீங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்ஜாய் பண்ணு. ஃப்ரீ ஃபயர்ன்றது சொல்லி ஃப்ரீ ஃபயர் சொல்லாத, புரியுதா? வேற என்ன சொல்லலாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் சண்டேன்றத ஒரு நாள் தான். அப்புறம் நீங்கள் கம்பெனி தான் போகிறீங்க. கம்பெனி போனால் எப்படா சண்டே வரும் சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அந்த சண்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறங்க. அவ்வளோதான் என்னோட கருத்து, வேற எதுவும் இல்லை. வந்து இந்த கடையில போட்டு வெங்காயம் பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் போகிறேன். இப்போ வந்து காடை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா முட்டை பொடி மாஸ் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது செய்முறை. என்ன காயுதா? ஏய் காஞ்சி போச்சுடா போய். எண்ணெய் இப்போ தான் ஊற்றினா காஞ்சி போச்சுன்றாங்க. கடாய் காஞ்சி இப்போ வந்து காயாது, அதனால வந்து சூடு பண்ணுறோம். புரியல திரும்ப பார்த்து செஞ்சு வந்து ஜிகிஜின்னு கூத்துக்கான நடி போகிறான்னு தெரியல. சூப்பராக அப்படியே மங்குயிலே அப்படியே ஆரம்பம்.
மஞ்சத்தூள் உப்பு பெப்பர் போட்டு முச்சு விட்டுருங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. கட்டப்பது அக்னி குண்டமா கட்டப்பச்சான். இந்த பக்கம் அக்னி வாயு இது அக்னி வாயு. மஞ்சத்தூள். அக்னி தேவன் இவரு, அவர் செவ்வாய் தேவன், நீ போடுறாங்க. புதன் தேவன், நான் சனி தேவன், இல்ல ஞாயிறு தேவன். இவர் ஞாயிறு ஏய், என்னது? சூரியனே நான் தான். என்னது? ஞாயிறு எல்லாம் சொல்றது. என்னது? மஞ்சத்தூள். முட்டை போட்டு போடுது. ஏய் இருடா டேய் ஏய் முட்டை பண்ண போல இருந்தா. ஏய் உப்பு லைட்டா போடுறா டேய். நான் சொல்றேன் பாரு, முந்தி நான் இடுப்புல கட்டிட்டேன், உப்பு போடு. சமையல் மாஸ்டர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இவரு தான் சமையல் மாஸ்டர். நெஞ்சப்பூ நான் சமையல் மாஸ்டர் இல்ல. துண்ட கட்டிட்டாருன்னா சமையல் மாஸ்டர் தான் அவரு. என்னடா மொளகா பேப்பர் மாதிரி அவரு. நீ அப்படிதான் அவன் எண்ணெயில போட்டு உப்பு என்ன உப்பு? முட்டை பொடி மேசாரு. வருஷத்துக்கு முன்னாடி 20 முட்டை 20 முட்டை பொய் 15 13 2 முட்டை வச்சுக்கிறான். குறைச்சிக்கிட்டே போறீங்க. ஏய் வெங்காயம் நல்லா வதங்க. டேய் நான் சொல்றேன் கம்முனுறா. வாதனா வெங்காயத்தை பத்தி என்ன சொல்றேன்? அம்மியில அரைச்ச மஞ்சத்தூள். வெங்காயத்தை பத்தி அப்படி நீ தான் சொல்லுவா. மங்களகரமா மஞ்சள் தூள் ஆரம்பிச்சு. சரிங்க, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எது எப்போ இதுல பொரிச்சதுக்கு அப்புறமா 10 போட்டு போற மச்சான். வச்சு போய் முட்டை வெங்கடா வச்சு ஊத்துறா. லைட்டா வதங்க. ஏய் அவத தீது வெங்காயம் தீது கரெக்டா வந்து மூடுறா, காத்துல பறக்க போகுது. ஏய் நீ மூடுங்க. கீழ வச்சு ஓபன் பண்ணாங்க. மூட சொல்றான். முட்டை பட்டு முட்டை ரெடி கண்ணு வர ஒன்று ஒரு குறைக்க முட்டை முட்டை. ஏய் எல்லாம் வாங்க ஒரு போட்டோ போஸ்ட் கொடுங்க. ஏய் முட்டை. ஏய் இங்க பாறா. டேய் இது முட்டை. சுத்தமான மஞ்சள். ஏய் லைட்டா போடு. மஞ்சள் தூள். ஆமா உப்பு போடு, பெப்பர் போடு. போங்க மஞ்சள் தூள் போடலாம். அதே கலரே மாறி போய் ஏன்டா காவடி ஓடி. நெஸ்கன மிளகுத்தூள். சளி மிளகுத்தூள் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சளி அதுல வந்து நம்ம வீட்டுல அடிச்ச மிளகு நல்லா இருக்கும். இது வந்து ஹைபிரிட். நம்ம தமிழ்நாட்டோட பிளாக் கோல்டு. இந்த மிளகு வந்து முட்டை பால்கோவா. சரி பெப்பர் முட்டை பொடி மாஸ். ஓகேவா? நான் வச்ச பேரு பெப்பர் முட்டை பொடி மாஸ். அதாவது முட்டை பால்கோவா. ஏல தூக்கியா அந்த ஏல தூக்கியா சென்டா போடு. அந்த எழுத்து கூட என்ன பண்ணாங்க வந்து செஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ வந்து இறக்க போறோம். இப்போ கொஞ்சம் சாப்பிடலாம். ஓகேங்களா? சூப்பர். காடிக்கும் அருமையா இருக்குது. முட்டை பொடி மாசு பெப்பர் தூக்கலாம் வேற லெவல். சளி கது எதமாகுது. இப்ப வந்து இப்ப நான் கடைசி முட்டை போறேன் சாடப்பா ரெக்க செடி இது பாக்கலாம். சோடா போட்டாரா பச்சை மிளகாவா நல்லா சவுக்கு நின்னுங்க. சவுக்கு நின்னாமா மைக்கு போடணும். ஒரு பழகுறாரு கண்டி பேச மாட்டாரு. பெரிய பீஸா இல்லடா உன்னால வந்து மச்சான் எது போடவா அண்ணா ஏன் இந்த காலையில் கழிச்சு பேசுது பார்த்தீங்களா மச்சான் வச்சுக்கிறோம் அதிகமாக இருக்கும்.